உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். ஹவானா காட்சி திட்டத்தின் கீழ் மேலும் 15 பேருக்கு மருத்துவ நிதியுதவி கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள். துணை அமைச்சர் தியோ நிங் சிங்கிடம் கோரிக்கை. மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் 8ஆம் பொதுக்கூட்டம் இன்று குயில் ஜெயபக்தி மண்டபத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆண்டு கூட்டத்தில் தகவல் தொடர்பு துறை துணை அமைச்சர் தியோ நிங் சிங் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மித்ரா தலைவர் பிரபாகரன், குயில் ஜெயபக்தி நிறுவனத்தின் உரிமையாளர் டாக்டர் கு செல்வராஜ், மலேசிய இந்தியர் சிறு தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ராமநாதன், விலாயா மாநில சிலம்ப கழக தலைவர் டாக்டர் உதயகுமார் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர். மக்கள் ஓசை ஆசிரியர் எஸ் மலையாண்டி, மலேசிய நண்பன் ஆசிரியர் எம் ராஜன், தமிழ் மலர் ஆசிரியர் கு தேவேந்திரன் உட்பட சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து சிறப்பித்தனர். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஊடகவியலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு உதவிட ஹவானா காட்சி திட்டத்தை கடந்த ஆண்டு அமல்படுத்தினர். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்த 35 பேருக்கு தலா 3000 வெள்ளி நிதியுதவியாக வழங்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 1,05,000 வெள்ளி இதுவரை சங்க உறுப்பினர்களுக்கு கிடைத்துள்ளது. இந்த தருணத்தில் அமைச்சர் ஃபாமி ஃபாட்சல், துணை அமைச்சர் தியோனிங் ஆகியோருக்கு சங்கத்தின் உதவி தலைவர் மற்றும் ஹவானா காட்சி பொறுப்பாளர் காளிதாஸ் இளங்கோ நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் 15 பேருக்கு ஹவானா காட்சி திட்டத்தின் கீழ் நிதியுதவி கிடைக்க துணை அமைச்சர் தியோனிங் சிங் உதவி புரிய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைய கூட்டத்தில் 15 பேரின் பெயர் பட்டியலை காளிதாஸ் இளங்கோ நேரடியாக துணை அமைச்சர் தியோனிங் சிங்கிடம் ஒப்படைத்தார். ஹவானா காட்சி திட்டத்தின் கீழ் மலேசிய தமிழ் பத்திரிகையாளருக்கு நிதியுதவி கிடைக்க உதவி செய்வேன் என்று தியோனிக் சிங் தெரிவித்தார். பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் சகோதரி தியோனிக் சிங் இன்று அதிகாரப்பூர்வமாக மாநாட்டை தொடக்கி வைத்தார். மலேசிய தமிழ் பத்திரிகைகளுக்கு அவங்க ரொம்ப உதவி செய்கிறாங்க. அமைச்சர் பாமி பசில் மூலியமாக ஹவானா காட்சி திட்டத்திற்கு எங்களுக்கு 35 உறுப்பினர்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. எங்கள் சங்கத்துக்கு தொடர்ந்து உதவிகள் செய்வதாக சொல்லியிருக்காங்க. அது தவிர்த்து ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு திட்டத்தை தமிழ் பத்திரிகைகள் அதிக அளவில் பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. ஒரு பயிற்சி திட்டம், அதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மலேசியா மடானி அரசாங்கம் மலேசிய தமிழ் பத்திரிகை அன்று முதல் இன்று வரை எங்களுக்கு பக்கபலமாக இருக்கு. அதுக்காக பிரதமர் உட்பட தகவல் துறை அமைச்சர், டிஜிட்டல் அமைச்சர் அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது மலேசிய தமிழ் பத்திரிகை சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு ஒரு குரூப் இன்சூரன்ஸ் கேட்டிருக்காங்க. அது தவிர்த்து சுகாதார அமைச்சோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இருதய நோய் பட்ட சம்பந்தமான சிகிச்சைகளுக்கு அவங்க உதவி செய்ய முடியுமான அதுவும் எங்கிட்ட உறுப்பினர்கள் கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. நாங்கள் மிக விரைவில் சுகாதார அமைச்சரையும் சந்திப்போம். அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் பிரதமரை சந்திச்சு மலேசிய தமிழ் பத்திரிகை சங்கத்துக்கு ஒரு கட்டணம் வாங்குறதுக்கான ஒரு திட்டத்தை வச்சிருக்கோம். அதாவது ஒரு மாபெரும் விருது நிகழ்ச்சி நடத்தி ஒரு கட்டண நிதி வசூல் செய்யறதுக்கு நாங்கள் பிளான் வச்சிருக்கோம். அது அடுத்த ஆண்டு அந்த நிகழ்ச்சி நடைபெறும். அடுத்த மாதம் தீபாவளியை முன்னிட்டு மலேசிய தமிழ் பத்திரிகை உறுப்பினர்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பும் ஒரு சிறந்த நல்ல ஒரு விருந்து உபசரிப்பு நாங்கள் வாங்குவதற்கு ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம். நான் காளிதாசன் இளங்கோவன், மலேசிய பத்திரிகையாளர் சங்கத்தின் உதவி தலைவர். அதாவது பத்திரிகையாளர் சங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய உதவி, அதாவது என்னென்னா காசை ஹவானா திட்டத்தின் மூலம் மருத்துவ உதவி உறுப்பினர்களுக்கு இதுவரைக்கும் 35 உறுப்பினர்களுக்கு நம்ம சங்கம் பெற்றுருக்கு. அதற்கு உறுதுணையாக இருந்த இந்த நிதியை வழங்கிய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் ஃபாமிக்கும் பர்னாமா நிறுவனத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதனால் வரையும் 35 பேர் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டம் உறுப்பினர்களுக்கு ரொம்ப ஒரு தேவைப்பட்ட ஒரு திட்டமாக இருக்குது. இதனால் இது வரைக்கும் 1,05,000 வெள்ளி அமைச்சு வழங்கியிருக்கு நம்ம உறுப்பினர்களுக்கு. ஸோ இந்த திட்டத்தை இன்னும் கூடுதலாக நம்ம உறுப்பினர்கள் பெற்று பயனடையணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு தகவல் தொடர்பு துணை அமைச்சர் கிட்ட மேலும் கூடுதல் 16 பேருக்கு விண்ணப்பத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ அமைச்சு கண்டிப்பாக எங்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலனை செஞ்சு எங்களுக்கு இந்த கூடுதல் உதவித்தொகையை வழங்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இவ்வேளையில் பிரதமர்
ரத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவருடைய திட்டத்தின் கீழே தான் வந்து இது எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மடானி அரசாங்கத்துக்கு என்னுடைய நன்றி. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.